நாங்களும் பல தடவை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக கொண்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. எதுவுமே நடவடிக்கையே எடுக்கலை சார். முதலமைச்சரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க எங்கள் கிராமமே சாவறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஒட்டுமொத்த கிராம மக்களையும் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு தூண்டுதலாக செயல்பட்டு வரும் கல்குவாரியும் அங்கு கற்கள் வெட்டி எடுக்கப்படும் காட்சிகள்தான் இவை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குன்றாண்டார் கோவில் ஒன்றியத்தில் உள்ள ராக்கதம்பட்டி கிராமத்தின் அருகே செயல்படும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கல்குவாரினால மக்களுக்கு கிட்னி பயிருங்கிறாங்க சார், உப்புங்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்க முடியவில்லை, நிம்மதியாக எங்கள் ஊரில் தூங்க முடியலை, ஒரு தண்ணிக்கு போக முடியலை, ஒரு துணி துவைக்க போக முடியலை, வெடி வெடிக்க பயமாக இருக்குது. ரெண்டாவது ராலிகள் அதிகமாக போகிறனால பிள்ளைங்க நடமாற முடியலைங்கிறால, ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல பிள்ளைகள. எந்த ஒரு பாதிப்புமே எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்கேயுமே எங்கள் ஊரை விட்டு எங்கிட்டு போகவே பயமாக இருக்குங்களால. பகலில் வைக்கிறாங்களா இரவுலையும் வைக்கிறாங்க? 2 நேரமே வைக்கிறாங்க, நைட்லேயுமே வைக்கிறாங்க, பகலில் ஆடு மாடெல்லாம் வைக்க முடியலங்கிறால. எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியலங்கிறால. நாங்களும் பல தடவை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தபால் மூலயமா அழைக்கிறோம், நேரடியாக கொண்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த கல்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ஆழத்தில் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாகவும், கல்குவாரிகளில் இரவு பகலாக வைக்கப்படும் வெடிகளால் கர்ப்பிணிகளுக்கு கருச்சிதைவு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் ராக்கதம்பட்டி கிராமவாசிகள். நிலத்தடி நீர் பாதிப்பால் குடிநீர் மாசுபட்டு உப்பு நீராக மாறிவிட்டதாகவும், அந்த குடிநீரை குடிப்பதால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக ராக்கதம்பட்டி கிராமத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். சிறுநீரக செயலிழப்பால் இதுவரை 4 பேர் உயிரிழந்ததாகவும், பலர் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த குபாரி ஆழமாக நோண்டிட்டாங்க சார். குபாரி ஆழமாக போனோன்னே அந்த தண்ணி எல்லாம் உப்பாயிருச்சு. காலையிலக்கும் வெடி வைக்கிறாங்க, நைட்டுக்கு வெடி வைக்கிறாங்க. கருமருந்து இறங்கவும் தண்ணி உப்பாயிருச்சு. இந்த வீதியிலே லாரி இங்கிட்டும் போகுது. அந்த குபாரியை நிப்பாட்டினா நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. எதுவுமே நடவடிக்கையே எடுக்கலை சார். நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லை எல்லாருமே ஊரே சாவட்டுமா சார்? கிராமமே சாவறதுக்கு வழி ஏற்படுத்திட்டோம் சார். நம்மளுக்கு கல்குவாரியை மூடக்கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் அரசாங்க அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என கூறும் கிராம மக்கள் கல்குவாரிக்கு செல்லும் லாரிகளை அவ்வப்போது வழிமறித்து போராட்டம் நடத்தியும் எந்த பலனும் இல்லை என்கின்றனர். மக்களின் உயிரிழப்பிற்கு காரணமான கல்குவாரிகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிராமத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை என்கின்றனர் இராக்கதம்பட்டி கிராமத்தினர். 5 பேர் ஒரு வாரத்தில் இறந்துருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைக்கு கூட இப்போ 6-7 குழந்தைகளுக்கு உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீரை எடுத்து நாங்கள் செக் பண்ணுன்னு சொன்னாக்கு நீரில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னு கேட்டால், அப்போ வந்து எங்கள் ஏரியாவில் உப்பே கிடையாது. ஊற்று தண்ணியை தான் நாங்கள் குடிச்சு வளர்ந்தோம், கிணத்து தண்ணியை தான் குடிச்சு வந்தோம். எந்த ஒரு தண்ணியிலையும் உப்பு கிடையாது. இப்போ வந்து எல்லா நீருமே உப்பு கலந்துருக்குன்னு சொல்லி, அதிகபட்ச உப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், முதலமைச்சரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க எங்கள் கிராமமே சாவறதுக்கு ரெடியாக இருக்கோம்.